அண்மை செய்தி 2026-27 பட்ஜெட்டில் தமிழ்நாட்டின் நலன் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டிருந்த மத்திய நிதிநிலை அறிக்கை என்பது வழக்கத்தை விட பெரிய ஏமாற்றத்தை எதிர்ப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பான தமிழ்நாட்டிற்கான சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் இந்த பட்ஜெட்டாவது மத்திய பாஜக அரசின் கண்ணுக்கு தமிழ்நாடு தெரியும் என்று எதிர்பார்த்ததாகவும், காதுகளில் நமது உரிமை குரல் என்பது கேட்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் எந்த எதிர்பார்ப்பையும் பொய்யாக செய்ய ஏமாற்றத்தை வழங்கியிருக்கிறது மத்திய பாஜக அரசு இருக்கிறார். அதே போல மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் நாட்டின் நலன் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருப்பதோடு ஏழைகள், பெண்கள், விவசாயிகள், விளிம்பு நிலை மக்கள் என எந்த பிரிவினருக்கும் நன்மை பயக்கும் வகையில் இந்த திட்டங்களும் இல்லை என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மாநிலங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்த நிலையில் அதில் எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படாமல் இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதே போல வரி வருவாயில் மாநிலங்களுக்கு கூடிய அதிக பங்கு தமிழ்நாடு தான் கொடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டிற்காக எந்த திட்டத்தையும் அறிவிக்கப்படவில்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அதில் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியும் கூட இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே கல்வி என்பது 3200 கோடி என்பது வழங்கப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில் இந்த பட்ஜெட்டிலும் அது தொடர்பாக எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். வழக்கமாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வழங்கக்கூடிய நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றிருக்கும் திருக்குறளும் இந்த முறை இடம்பெறவில்லை என்றும், தமிழ்நாட்டிற்கு எந்த முக்கிய திட்டமும் இடம்பெறவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். மொத்தத்தில் ஏமாற்றம் 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 என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஷெலினா. அண்மை செய்தி 2026-27 பட்ஜெட்டில் தமிழ்நாட்டின் நலன் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டிருந்த மத்திய நிதிநிலை அறிக்கை என்பது வழக்கத்தை விட பெரிய ஏமாற்றத்தை எதிர்ப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பான தமிழ்நாட்டிற்கான சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் இந்த பட்ஜெட்டாவது மத்திய பாஜக அரசின் கண்ணுக்கு தமிழ்நாடு தெரியும் என்று எதிர்பார்த்ததாகவும், காதுகளில் நமது உரிமை குரல் என்பது கேட்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் எந்த எதிர்பார்ப்பையும் பொய்யாக செய்ய ஏமாற்றத்தை வழங்கியிருக்கிறது மத்திய பாஜக அரசு இருக்கிறார். அதே போல மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டின் நலன் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருப்பதோடு ஏழைகள், பெண்கள், விவசாயிகள், விளிம்பு நிலை மக்கள் என எந்த பிரிவினருக்கும் நன்மை பயக்கும் வகையில் இந்த திட்டங்களும் இல்லை என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மாநிலங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்த நிலையில் அதில் எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படாமல் இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதே போல வரி வருவாயில் மாநிலங்களுக்கு கூடிய அதிக பங்கு தமிழ்நாடு தான் கொடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டிற்காக எந்த திட்டத்தையும் அறிவிக்கப்படவில்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அதில் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியும் கூட இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே கல்வி என்பது 3200 கோடி என்பது வழங்கப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில் இந்த பட்ஜெட்டிலும் அது தொடர்பாக எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். வழக்கமாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வழங்கக்கூடிய நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றிருக்கும் திருக்குறளும் இந்த முறை இடம்பெறவில்லை என்றும், தமிழ்நாட்டிற்கு எந்த முக்கிய திட்டமும் இடம்பெறவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். மொத்தத்தில் ஏமாற்றம் 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 என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.